ஸோ நம்ம ஷாப்புக்கு வந்துட்டோம். இப்போ உள்ளே போய் ப்ராடக்ட்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவர்கிட்ட போய் பேசுவோம். வாங்க போகலாம். ஸோ நாங்கள் சேனல் வந்து பேசியிருக்கேன். ஸோ எல்லாத்தையும் டிஸ்பிளே காட்டினீங்கன்னா எங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக ப்ரோ, நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்டட் ஸ்டாண்டர்ட். ஸோ ஸ்டட் ஸ்டாண்டர்டோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1800 வரும். ஸோ இதில் என்ன உங்களுக்கு ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா டிட்டாச்சபிள் பேடிங். ஸோ ஒரு டெய்லி ரொட்டீன் ரைட் பண்ணும்போது நமக்குள்ளே ரொம்ப ஸ்வெட்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் ஒரு பேடிங் இந்த பேனடைனமிக்கில் வந்து ஷோராக வந்து பேடிங் வாஷபிளாக இருந்தால் நமக்கு ரொம்ப சேஃப்டி. அண்ட் தென் வந்து இவங்க வந்து டே டைம் ரைட்ஸ்க்காக சில்வர் இரிடியம் வைசர் இருக்குது. ஸோ டே டைம் ரைட்டில் இந்த சன் அந்த இதெல்லாம் எந்த இஷ்யூஸ் இல்லாமல் நீட்டாக ட்ரைவ் பண்ணுறதுக்கான ஒரு ஹெல்மெட் இருக்குது. இதில் கிராஃபிக்ஸ் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இந்த வேரியன்ட் இருக்குது. ஸோ இதுலேயே நல்ல கேமோஃப்ளேஜ் பேட்டர்ன்ஸ் எது பார்த்தீங்கன்னா அதுலேயும் நல்ல வேரியன்ட்ஸ் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கலர்ஸ்லையும் இருக்கும். அண்ட் தென் செகண்டரி பார்த்தீங்கன்னா 2165 இதோட நெக்ஸ்ட் சீரிஸ். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா டியூவல் வைசர்ஸ் கொடுக்குறாங்க. இதில் என்னென்னா டே டைம் அண்ட் நைட் டைம் ரைட்ஸ்க்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுவும் டிட்டாச்சபிள் பேடிங்ஸ் தான். அண்ட் தென் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கிராஃபிக்ஸ் இதில் ஷோராக இருக்குது. அண்ட் தென் எஸ்எம்கே போகலாம். எஸ்எம்கே வந்து ஒரு இம்போர்ட்டட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எம்கே சீரிஸ் பார்ப்போம். எஸ்எம்கேல இவங்க மொத்தம் 2 வேரியன்ட்ஸ் வச்சுருக்காங்க, சிங்கிள் வைசர் சீரிஸ், டியூவல் வைசர் சீரிஸ். ஸோ இதோட ஷெல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்எம்கே ஸ்டெல்லார். இவங்க இதில் சிங்கிள் வைசர் வித் ஆன்டிஃபாக் பின்லாக் வைசர் கொடுத்துருக்காங்க. இதில் டிட்டாச்சபிள் பேடிங்ஸ் இருக்குது, ப்ளூடூத் கம்பேட்டபிள், மெயின்லி இன்டர்காம் கம்பேட்டபிள் இது. அண்ட் தென் ரிமூவபிள் வாஷபிள் பேடிங், குவிக் ரிலீஸ் லாகிங் சிஸ்டம். ஸோ நீங்கள் சிட்டி ரைட்ஸ் மட்டும் இல்லாமல் இதை டூரிங்க்கும் நீங்கள் கொண்டு போகலாம். ஒரு பட்ஜெட் 3800 ஒரு நல்ல ஹெல்மெட் இது. அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது டியூவல் வைசர் சீரிஸ் எஸ்எம்கேவோட. இதோட ஷெல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்டர். இதில் வந்து டியூவல் வைசர், அந்த செகண்டரி வைசரை நீங்கள் வந்து வெளியிலேருந்து ஈஸியாக ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரைட் பீரியடில் இதுவும் வந்து ப்ளூடூத் கம்பேட்டபிள், இசிஇ சர்டிஃபைட் தான். ஸோ எஸ்எம்கே ஸ்டெல்லார் வந்து ஸ்போர்ட்டிவ் ஃபினிஷ் இருக்கும், இது வந்து ஒரு டூரிங் ஃபினிஷ் இருக்கும். ரெண்டுமே டூரிங் கொண்டு போகலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆக்ஸார் சீரிஸ் பார்ப்போம். ஆக்ஸார் அபெக்ஸ் ஷெல் நேம் சொல்லுவாங்க. இதோட காஸ்ட் வந்து 4995. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டீரிங் சொல்லுவாங்க. இது வந்து யூஸ்வலான குவிக் ரிலீஸ் விட இதோட ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து ரொம்ப அதிகம் அண்ட் மோஸ்ட் சேஃப்டியஸ்ட் ஒன். இதில் பார்த்தீங்கன்னா டியூவல் வைசர், ஆன்டிஃபாக் வைசரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் நல்ல லுக் ஃபினிஷ்காக ஸ்பாய்லர் அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்த கிராஃபிக்ஸ் கொஞ்சம் நல்ல ட்ரெண்டிங்காகவே இருக்குன்னு சொல்லலாம். ஓகே, கம்மிங் டு த எம்டி. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான பிராண்ட்னு சொல்லலாம். ஏன்னா எம்டி பார்த்தீங்கன்னா இவங்களும் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஹெல்மெட் தான். டிட்டாச்சபிள் பேடிங்ஸாக இருக்கட்டும், குவிக் ரிலீஸ் லாக்கிங் சிஸ்டம், டியூவல் வைசர் சீரிஸும் இருக்குது, சிங்கிள் வைசர் சீரிஸும் இருக்குது. ஸோ இவங்களோட நல்ல நேம் என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் தான். ஸோ உங்களுக்கு கிராஃபிக்ஸ் நல்லா அட்ராக்டிவான கிராஃபிக்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற எல்லா கலர்ஸும் இங்கே கிடைக்கும். ஓகே, கம்மிங் டு கியர்ஸ். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு ரைடருக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் கியர்ஸ் தான். ஸோ அதில் மெயினான பார்ட் வந்து ஜாக்கெட். ஸோ நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரைடிங் ஜாக்கெட் நிறைய பேர் வந்து பட்ஜெட்குள்ளே கொண்டு வராத ரீசன் அதோட காஸ்ட்டு தான். பட் இவங்க வந்து 3500க்கு ஒரு நல்ல ரைடிங் ஜாக்கெட் கொடுத்துருக்காங்க. மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆல் வெதர் ஜாக்கெட், சிஇ அப்ரூவ்ட் லெவல் 2 ஆர்மர்ஸோட. ஸோ இந்த ஜாக்கெட் பார்த்தீங்கன்னா நாட் ஒன்லி காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இல்லாமல் உங்களுக்கு நல்ல ஒரு ரைடர் லுக்கும் ஃபினிஷும் இருக்குது. அண்ட் தென் உள்ளே இருக்கிற லைனர்ஸும் வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொட்டீன் ரைட்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி மெஷ் ஃபினிஷும் நல்லா இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மிடில் பட்ஜெட்டில் இருக்கிற ஜாக்கெட் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 6500 ஒரு யூஸ்வலான ப்ரைஸ், அதாவது எல்லா பிராண்டட் ஜாக்கெட்டில் இருக்குது. ஸோ இது வந்து பிபிஜி பைக்கிங் பிரதர்ஹுட் பிராண்ட் இருக்குது. 6500க்கு இவங்க வந்து ஆல் வெதர் ஜாக்கெட் தராங்க. இன்னும் நல்ல ப்ரீத்தபிளான மெஷ் அண்ட் நல்ல ஹைலைட்டட் ரெஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. கலர் ஸ்கீமும் நல்லாயிருக்கும். இவங்களில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா இவங்க வந்து ரெயின் எக்ஸ்டர்னல் கவர் தராங்க. ஸோ அண்ட் தென் இன்டர்னல் லைனர் வந்து ஜிப்அப் டைப் தான். இவங்க இன்டர்னல் லைனர் அண்ட் ரெயின் வந்து எக்ஸ்டர்னலாக கொடுத்துருப்பாங்க. ப்ரோ இப்போ வந்து இது எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது? இதோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3500. ஓகே, இது லோ காஸ்ட்டாக இருக்குதுன்னா இதோட ஸ்டாண்டர்ட் வந்து ஏதாச்சும் அஃபெக்ட் ஆகுமா? கிடையாது ப்ரோ. ஸோ இவங்க வந்து எப்போவுமே ஒரு ஜாக்கெட்டாக இருக்கட்டும் எனிதிங் அதோட ப்ராடக்ட் ஏற்ற ஸ்டஃப் இதில் இருக்கும். ஸோ இதில் நம்ம மிஸ் பண்ணிட்டவங்க இந்த பட்ஜெட்லையும் நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னா இவங்க 3500லையும் கொடுக்குறாங்க.
இவங்க வந்து டாப் வேரியன்ட் அப் டு 10,000 15,000 வரைக்கும் கூட ஜாக்கெட் மேக் பண்ணுறாங்க. ஓகே, பட்ஜெட்ரியில் மோட்டோவியர் பிராண்டட் அண்ட் நல்ல ஸ்டாண்டர்டான பிபிஜி இருக்குது. அண்ட் தென் எக்ஸ்டிஎஸ், ஸோ நிறைய பிராண்ட்ஸும் வருது. அண்ட் தென் நெக்ஸ்ட் க்ளவுஸ் பற்றி பார்க்கலாம். க்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பேசிக் சிட்டி ரைடிங் க்ளவுஸ்லேருந்து டாப் லெதர் ரேசிங் க்ளவுஸ் வரைக்கும் நம்மள்ட்ட இருக்குது. ஸோ சிட்டி ரைடிங் க்ளவுஸ் வந்து ஒரு பிகினர்ஸ் வந்து சிட்டி பர்பஸ்க்கும் அண்ட் ஒரு ஷார்ட் ரைட்ஸ்க்கும் இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். நல்லா ப்ரீத்தபிள் அந்த மொபைல் ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான பேட்டர்ன்ஸும் நம்மகிட்ட இருக்குது. அண்ட் தென் ஓரளவுக்கு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷீல்டோட பிராண்டட் இருக்குது. ஷீல்டோட பிராண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேசிங் கான்லெட், ஃபுல் கான்லெட் க்ளவுஸே அவங்க ஜஸ்ட் 3,750 தராங்க. ஸோ ஒரு நல்ல ரெக்கமெண்டட் க்ளவுஸ் தான் இது. அண்ட் தென் பைக்கிங் பிராண்டடோட க்ளவுஸ் கூட இருக்குது, எக்ஸ்டிஎஸ் பிராண்டோட க்ளவுஸ் கூட இருக்குது. ஸோ க்ளவுஸ் வந்து எல்லா ப்ரைஸ் வேரியண்ட்லையும் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, ரைடிங் கியர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ஹெல்மெட், ரைடிங் ஜாக்கெட் அண்ட் தென் க்ளவுஸ் வருவாங்க. அண்ட் இந்த ரைடிங் பேண்ட்ன்ற பார்ட்டியே எல்லாரும் மறந்துடுவாங்க. ரீசன் என்னென்னா அதுக்காக ஏன் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணுன்றது. ஓகே, அந்த லெவல் 5,000 ப்ளஸ் வந்து உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா மஸ்ட்டாக நீங்கள் நீ கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியே ஆகணும். நீ கார்ட்ஸ்ன்றது எப்படின்னா ஒரு மேஜரான கிராஷில் கூட நம்ம நீயை ரொம்ப சேஃப் கார்ட் பண்ணோம். ஜென்ரலாக நம்ம கிராஷ் ஆகும்போது முதல் இம்பாக்ட் ஏரியாவே நீ தான். ஸோ இது வந்து கம்பல்சரியாக பண்ணணும். இதில் நமக்கு லோவர் கிரேடியன்ட்லேருந்து ஹையர் கிரேடியன்ட் கூட இருக்குது. இன்ஃபேக்ட் பிராண்டடான பிபிஜி பிராண்டோட பயோனிக் நீ கார்ட்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது. இது வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். லோயர் கிரேட்னா எந்த ப்ரைஸ்லேருந்து ப்ரோ ஸ்டார்ட் ஆகுது? ஜென்ரலாக 1,200லேருந்து நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் தென் பிஎஸ்டிடிபியில் ஒரு 2,000 வேரியண்ட்லேயும் இருக்குது. 1,800ல் பிபிஜி பிராண்டடே இருக்குது. ஸ்காய்கோ அப் டு 3,000 வரைக்கும் கூட நம்மக்கிட்ட. ஓகே, நெக்ஸ்ட் ரைடிங் பூட்ஸ். இதுவும் நிறைய பேர் அவாய்ட் பண்ணுவாங்க. ரீசன் இதோட காஸ்ட் வந்து அபவ் 7,000ன்றதுனால. ஈவன் 5,000 கூட ரைடிங் பூட்ஸ் இருக்குது. ரைடிங் பூட்ஸ் ரொம்ப மஸ்டான விஷயம். ஏன்னா கிராஷ் ஆகும்போது அனதர் இம்பேக்ட் ஏரியா வந்து லெக் தான். ஸோ இதில் வந்து ஒரு 7,500 ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பூட்ஸ் இருக்குது. இது வந்து ரேசிங் பூட், டூரிங்க்கும் கம்பேட்டபிள் தான். ரேசிங் பூட்டுன்றதுனால எக்ஸ்டர்னல் ப்ரொடெக்டர்ஸ் அதிகமாகவே இருக்கும். ஸோ டூரிங் டைமில் நல்லாவே சேவ் பண்ணும். இதிலே பிபிஜி பிராண்டட் பார்த்தீங்கன்னா 9,500ல் இருக்குது. நல்ல ஒரு ஃப்ளோரசன் ஃபினிஷிங், நல்ல ஃபினிஷ் இருக்கும், ரேசிங் லுக்கு. இதுலேயும் எக்ஸ்டர்னல் ப்ரொடக்டர்ஸ் நல்லா ஆடாகவே இருக்கும். அண்ட் தென் மெட்டீரியல் மேட்டர். ஓகே, கம்மிங் டு டூரிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது வந்து ஃபாக் லாம்ப்ஸ். ஸோ ஃபாக் லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பேர் 600லேருந்து நம்மக்கிட்ட அப் டு 3,500 வரைக்கும் இருக்குது. இன்ஃபேக்ட் சில பிராண்ட்ஸ் 30,000 வரைக்கும் கூட பண்ணுறாங்க. நம்மக்கிட்ட அப்ரோச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். ஃபாக் லாம்ப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 9 LED பேட்டர்ன்ஸ் இருக்குது, 2 LED பேட்டர்ன்ஸ் இருக்குது, ரவுண்டட் இருக்குது, ரெக்டாங்கிள் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் இப்போ ஃபாக் லாம்ப்ஸ் வந்து லுக் ஓரியன்டாக கூட நம்மக்கிட்ட என்கொயரி பண்ணுறாங்க, அவங்களுக்கும் இருக்குது. அண்ட் தென் நிறைய பேர் வந்து இப்போ ஃபாக் லாம்ப்ஸ் போடுறதுனால போலீஸ் இஷ்யூஸ் நிறையா வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வார்ம் லைட்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வார்ம் லைட்ஸ் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எதிரில் வரவங்கள அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால வார்ம் லைட்ஸ் கூட நம்ம செல் பண்ணுறோம். ஓகே, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கிளச் அண்ட் பிரேக் லீவர். ஸோ அது வந்து நமக்கு ரொம்ப நாள் ஒரு அட்ராக்ஷனான ஒரு விஷயம். ஸோ சிபிஆருக்கு நம்மக்கிட்ட இருக்குது. R15 V3க்கு நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் மெயின் கேடிஎம்க்கு வந்து கலர்ஸ் ஆரஞ்சுலேயும் இருக்குது, அட்ஜஸ்டபிள் ஃபோல்டபுள் லீவர்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் தென் மெயின் விஷயம் லீவர்ஸ் நிறைய பேர் இது பண்ணலாம். லீவர் ப்ரொடெக்டர்ஸ் ரொம்ப மெயினான விஷயம். ஸோ இம்பேக்ட் ஆகும்போது லீவர்ஸ் அவ்வளோ சீக்கிரம் உடையாமல் இருக்கிறதுக்காக நம்மக்கிட்ட லீவர் ப்ரொடெக்டர்ஸ் இருக்குது. இது வந்து 600 கேட்டகரியில் இருக்குது. அண்ட் தென் நமக்கு ஒரு 800 வேரியண்ட்லேயும் நம்மகிட்ட இருக்குது ஒரு மெட்டல் ஃபினிஷில். அண்ட் தென் அப் டு 1,500 வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்குது. ஒரு நல்ல ரிசோமோ பிராண்டட் நல்ல ஃபுல் அலுமினியம் குவாலிட்டியில் கூட நம்மக்கிட்ட இருக்குது. நம்மக்கிட்ட ஜென்ரலான பைக் ஹேண்ட் கிரிப்ஸ் கூட கிடைக்கும். டாமினோ கொஞ்சம் கலர் ஃபினிஷ் நல்லாயிருக்கும். அண்ட் தென் ப்ரோ டேப்பர் இருக்குது. அண்ட் தென் இதுலேயே குளோபல்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. அண்ட் தென் இது வந்து ஆர்லே டைப் ஒரு இது ஒரு நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும் லாங் ட்ரைவ்ஸ் போகும்போது. அண்ட் தென் செகண்டரி இண்டிகேட்டர்ஸ். ஸோ ஜென்ரலாக பைக் எல்லாமே வந்து ஸ்டாக் ஆலஜின் பல்ப் இண்டிகேட்டர்ஸ் இருக்கிறதுனால பேட்டரி கன்சம்ஷன் யோசிப்பாங்க. அண்ட் தென் லுக்கும் பார்க்கணுன்றதுனால LED இண்டிகேட்டர்ஸ் நம்மள்கிட்ட நிறைய மாடல்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்எல் இண்டிகேட்டர்ஸும் இருக்குது நம்மகிட்ட. ரன்னிங் டைப் இண்டிகேட்டர்ஸ் கூட இருக்குது. ஸோ நல்லா பார்த்தோன்னே லுக் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக வந்து ஃபேர்டு வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாடி இண்டிகேட்டர்ஸ். புதுசாக பாடி இண்டிகேட்டர்ஸ் வந்திருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் டைப்பும் இருக்குது, டிஆர்எல் டைப் கூட இருக்குது. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி லுக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது.
ஓகே, நம்மக்கிட்ட எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது வித் அண்ட் வித்தவுட் ஃபேன் மாடல்ஸ். அண்ட் தென் ராயல் என்ஃபீல்ட் ஜாவா அந்த மாதிரி பைக்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. எல்இடி ஹெட்லைட்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸ், நல்ல ப்ரொஜெக்ஷன் இருக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இந்த மாதிரி ஹெட்லைட்ஸ் கூட நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. தென் இப்போ ரீசெண்டாக வந்து நிறைய பேர் வந்து நமக்கு ஹெல்மெட்டுக்கு வந்து ஸ்பைக்ஸ் அதெல்லாம் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ ஹெல்மெட் ஸ்பைக்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது, ஹெல்மெட் ஆன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச கலர், உங்களுக்கு ஹெல்மெட்டுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ் கூட இருக்குது. அண்ட் செகண்டரி இப்போ வந்தோம்னா மெயினான விஷயம், டிரைவிங்கில் நிறைய பேர் கால்ஸ் வந்து இஷ்யூஸ் இருக்குது. ஓவர் ரொட்டி நிப்பாட்டி பேசணும், டூரிங்காக இருக்கட்டும், நிறைய கால்ஸ் இதாகுது. ஸோ அவங்களுக்காகவே ஹெல்மெட் ப்ளூடூத் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இது வந்து ப்ளூடூத் கம்பேட்டபிளான ஹெல்மெட்டில் நம்ம மவுண்ட் பண்ணிட்டா போதும், வித் மைக்கோட வந்துடும். ஸோ நீங்கள் இதுலேயே நம்ம வந்து டூரிங் டைம்லேயே இருக்கட்டும் இல்லை சிட்டி ரைட்ஸ்க்காக இருக்கட்டும் ஹெல்மெட் ப்ளூடூத் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் வருது? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 கிட்ட வரும். இதுலேயே உங்களுக்கு ஒரு இன்டர்காம் பேசிஸில் வேணும்னா வீநெட் ஃபோன் நம்மக்கிட்ட இருக்குது, விமோட்டோ கூட இருக்குது நம்மக்கிட்ட. ஓகே, இது வந்து வீநெட் V6ன்னு சொல்லுவாங்க இன்டர்காம். இது வந்து யூஸ்வலான ஒரு மவுண்ட் செட்டப் தான் இருக்கும் ஸ்பீக்கர்ஸ். ஆனால் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 6 மெம்பர்ஸ் இருந்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சிலேயே நம்மளால் அவங்கக்கிட்ட பேச முடியும். ஸோ இது வந்து ஒரு ரொம்ப பெனிஃபிட்டான விஷயம். ஷோராக சொல்ல போனால் ஒரு ரைடில் இருக்கும்போது எமர்ஜென்சினா ஓவரடி நம்ம கால் பேசிஸில் எதுவும் பண்ணோம்னா ஃப்ரீக்வன்சிலேயே நம்ம காண்டாக்ட் பண்ணிக்க முடியும். ஆனால் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஸ்க்ராம்ப்ளர் அந்த மாதிரி ஒரு விண்டேஜ் பைக்ஸ்க்குலாம் வந்து இந்த மாதிரி லெதர் கிரிப்ஸ் கேட்பாங்க, ஹேண்ட் கிரிப்ஸ். ஸோ அது கூட நம்மக்கிட்ட இருக்குது, ஃப்ளை மிஷின் பிராண்டோட. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஃபாஸ்ட் மூவிங் இண்டிகேட்டர்ஸ், கேடிஎம் டியூக் டைப் இண்டிகேட்டர். ஸோ இது நிறைய பேர் கேட்குறாங்க, எல்இடி ஒரு த்ரோ நல்லா இருக்கிறதுனால. இது நைஃப் டைப் இண்டிகேட்டர்ஸ், இது டிஆர்எல் ரன்னிங் இண்டிகேட்டர்ஸ். ஸோ நிறைய பேட்டர்ன்ஸ், நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அது நெக்ஸ்ட்டு இந்த ரேக் மட்டும் எப்போவுமே கேடிஎம்க்காக தனியாக வச்சுருக்கோம். ரீசன் என்னென்னா கேடிஎம்மோட பவர் பார்ட்ஸ் இதில் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இது வந்து இன்ஜின் கீழே அந்த நேமிங் இதுக்காக, போல்ட்னஸ்க்காக. அண்ட் தென் இது வந்து பிரேக் அண்ட் கியர் லீவர்ஸ் இது வந்து. அண்ட் தென் ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. அதுக்கு நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேக் ரியர் டிஸ்க் ஆயில் கேப் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் தென் ஹேண்டில் மேலே அந்த மவுண்ட் இருக்குது நம்மக்கிட்ட. அண்ட் தென் ஃப்ரண்ட்டு டிஸ்க் ஆயில் கேப்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ கேடிஎம்க்கான ஃபுல் ஃப்ளெஜ்டு எல்லா பவர் பார்ட்ஸும் நம்மக்கிட்ட இருக்குது. அண்ட் தென் R15 ஃபேட் வெஹிக்கிள்ஸ் அந்த மாதிரி வண்டிக்கான ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் கூட நம்மக்கிட்ட இருக்குது. ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் இன்ஃபேக்ட் வண்டிக்கு ரொம்ப முக்கியம். வண்டி கீழே இருக்கும்போது ஃபேட் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து நம்மளால் கிராஷ் ப்ரொடக்ஷன் அந்த கிராஷ் கேட்ச் எதுவுமே போட முடியாது. பட் ஆனால் ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கிராஷ் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இது வந்து மஸ்டர். இது என்னது ப்ரோ? ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் ஏர் ஃபில்டர் ப்ரோ. இப்போ நிறைய பேர் எக்ஸாஸ்ட் மாற்றாமல் இருப்பாங்க, பட் ஆனால் நாய்ஸ் கேட்குறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கான ஏர் ஃபில்டர்ஸ் இருக்குது. இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஏர் ஃபில்டர். அது போட்டால் நம்மளுக்கு வந்து நாய்ஸ் அதிகமாக. ஆமாம், ஒரு ஏர் ஃபில்டர், அந்த ஃபில்டர் நாய்ஸ், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் நாய்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா K&N பிராண்டட் ஒரிஜினல் ஏர் ஃபில்டர்ஸ் கூட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஏர் ஃபில்டர், இது லாங் டேர்மாக வரும், எல்லா வண்டிக்கும் நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இது எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் ஆகுது? இது வந்து யூஸ்வலாக 5500 வந்து அந்த 5000 அந்த ரேஞ்சிலே தான் இருக்கும். பைக் டு பைக் சேஞ்ச் ஆகும். இது ப்ரோ இது வந்து ஒரு 500க்குள்ளே ஒரு நல்ல. ஓகே, நம்மகிட்ட 2 ஸ்ட்ரோக்ஸ்க்குன்னு முன்னாடி இது பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும் போடுறாங்க. குவிக் த்ராட்டில் நம்மகிட்ட இருக்குது, டேட்டோனா பிராண்டட். அண்ட் தென் பங்பன் பிராண்ட் சொல்லிட்டு இன்னொரு பிராண்டட் குவிக் த்ராட்டில்ஸ் கூட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. அண்ட் கம்மிங் டு எல்இடி ஹெட்லைட்ஸ். ஸோ ஃபாக் மட்டும்தான் த்ரோவுக்காக போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. எல்இடி ஹெட்லைட்ஸ் கூட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இது எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ்? எல்ஜி பிராண்டட் எல்இடி. ஸோ நம்ம வந்து 750லேருந்து ஸ்டார்டிங்கில் கொடுக்குறோம். அதோட ரீசன் என்னென்னா அந்த பல்பு உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம் லைஃப் வரணும். இதில் வித் ஃபேன் அண்ட் கட் அவுட் இருக்குது. ஸோ எல்இடியில் ஃபியூச்சரில் உங்கள் பைக்ஸ்க்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கிறதுக்காகவே இந்த மாதிரி ஒரு இருக்குது. இது பேராகவும் இருக்குது, தனியாகவும் இருக்குது பிராண்டட்ல. அண்ட் தென் எல்இடி ப்ரொஜெக்டர்ஸ் இருக்குது. இப்போ இப்போ R15 வந்து ஆயில் ஃபில்டர் கவர்ஸ் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது. ப்ளூ அண்ட் ரெட் ஃபினிஷில் கூட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ப்ளூ அண்ட் ரெட்டில் இருக்குது. ஸோ இது எவ்வளோ ப்ரோ ப்ரைஸ் ஆகுது? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees வரும் இது. அண்ட் தென் மொபைல் ஹோல்டரில் வந்து எது ப்ரோ பெஸ்ட்டு? ஓகே, ப்ரைஸும் சீப் அண்ட் ப்ராடக்ட்டும் பெஸ்ட்டுனா எது எடுக்கலாம்? ஓகே, இப்போ பெஸ்ட்டு ப்ரைஸு அதை பேஸ் பண்ணி கிடையாது. நம்மள்ட்ட வந்து இந்த ப்ரைஸிங் இந்த லோ பட்ஜெட்லேயும் இருக்குது, பிராண்டட் வித் வாரண்டிக்கிட்டையும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா லோயர்லேயே கூட நம்ம எடுத்துக்கலாம். பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட வித்தவுட் சார்ஜர் எக்ஸ்கிரிப்ட் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க.
இது வந்து ஒரு ஸ்ப்ரிங் ஆக்ஷன் மொபைல் ஹோல்டர். இது யூஸ்வலாக நார்மலாக எல்லா இதுலேயும் இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஃபினிஷில் நம்மக்கிட்ட இருக்குது. இதோட காஸ்ட் ஒரு 900 வரும். இது வந்து ஃபுல் அலுமினியம் ஃபினிஷில் வரும். இதுலேயே சார்ஜரோட இருக்குது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஐஸ்டென்ட்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்குது. இதுவும் ஃபுல் அலுமினியம். இதுவும் சார்ஜரோட ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போபோ பிராண்டடு. இவங்களுக்கு வந்து அலுமினியம் கிளாக் கிரிப்பும் இருக்குது, ஜா கிரிப்பும் இருக்குது, வித் சார்ஜர் வித்தவுட் சார்ஜர்லேயும் இருக்குது. எந்த கிரிப் ப்ரோ நல்ல அப்படி கிடையாது ப்ரோ, ரெண்டுமே வந்து யூஸ் பண்ணுறது தான் இருக்குது. அவங்களுக்கு ஒரு வேரியேஷனுக்காக ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. எது கஸ்டமர் ப்ரிஃபர் பண்ணுறாங்களோ அவங்களோட சாய்ஸ் தான். நம்மள்கிட்ட வயர்லெஸ் சார்ஜிங் கூட அவைலபிளாக இருக்குது போபோ இதில். ஸோ போபோ பிராண்டில் எல்லாமே நம்ம டீல் பண்ணுறோம். நம்மக்கிட்ட வந்து பைக் திஃப்ட் ஆயிடுச்சுன்னா அது கண்டுபிடிக்க ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ் மாதிரி நம்மக்கிட்ட ஏதாச்சும் இருக்கா? இருக்கு ப்ரோ, நம்மக்கிட்ட வந்து மூவ் பிராண்டடோட ஜிபிஎஸ் ட்ராக்கிங் டிவைஸ் இருக்குது. ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 4000 வரும், டிவைஸோட காஸ்ட் வரும். அண்ட் தென் அடிஷ்னலாக வந்து இன்ஸ்டலேஷன் சார்ஜஸ், அண்ட் தென் இதோட வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரைஸும் தனியாக இருக்குது. இதோட ஃபெசிலிட்டிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பைக்கை வந்து நீங்கள் லைவாக ட்ராக் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து இமோபிலைஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. உங்களோட ஃபியூல் கன்சம்ஷனாக இருக்கும், ஸ்பீட் லிமிட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இதில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் தென் ஒரு லோ ப்ரைஸில் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் லாக்கும் இருக்குது, டிஸ்க் லாக் வித் அலாரம் கூட இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வண்டி இது பண்ணும்போது இல்லை வெளியில் எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடி அந்த லாக் போட்டு போயிட்டிங்கன்னா அது ஃபியூச்சர் ஏதாவது இது பண்ணாங்கன்னா நமக்கு அது அலார்ம் சவுண்ட் கூட நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாஸ்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஆக்ரோபோவிக், எஸ்சி ப்ராஜெக்ட், டோஸ் எல்லா பிராண்டட்ஸும் இருக்குது. அதோட ரெப்ளிகாஸும் நம்மக்கிட்ட கிடைக்கும். ஒரிஜினலும் நம்மக்கிட்ட ப்ரீ ஆர்டர் பேசிஸில் நம்ம பண்ணுறோம். அண்ட் தென் வீக்லி மெயின்டெனன்ஸ் ஆர் மந்த்லி மெயின்டெனன்ஸ் சொல்லலாம். நம்ம பைக்கோட செயின்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ரஸ்ட் ஆகும், டேமேஜ் ஆகும். அதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக என்னென்னா செயின் கிளீனிங், செயின் லூப்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. மோட்டல் பிராண்டட் இருக்குது, 3M பிராண்டட் இருக்குது, ரோலான் பிராண்டட் இருக்குது, விஸ்டா பிராண்டட் இருக்குது. அண்ட் தென் நம்மளே செல்ஃபாக மெயின்டைன் பண்ணுறதுக்கான செயின் ப்ரஷ் கூட நம்மள்ட்ட அவைலபிளாக இருக்குது. இது எவ்வளோ ப்ரோ காஸ்ட் ஆகுது? இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees. ஸோ நம்ம வந்து வெளியில் போய் செயின் லூப் வந்து நம்ம தேவையில்லாமல் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த கிட் நம்மகிட்ட இருந்ததுன்னா நம்மளும் வண்டிக்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம வண்டி நம்மளே கேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் ப்ரோ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ஆக்ஷன் கேமரா வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக கேட்குறாங்க. ஸோ நம்மக்கிட்ட ஆக்ஷன் கேமராலாம் கிடைக்குமா, இருக்கா? ப்ரோ ஆக்ஷன் கேமரா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 5000லேருந்து ஸ்டார்டிங் இருக்குது. அதுக்கும் கீழே கூட இருக்குது. பட் ஒரு 5000 வந்து ஒரு நல்ல ரெக்கமெண்டட் ஆக்ஷன் கேமராவாக இருக்கும். அதோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈகன் H9R. ஸோ அது அவங்க வந்து 4K ரெசல்யூஷன் கொடுக்குறாங்க வித் மவுண்ட்ஸ் அண்ட் கேசிங் எல்லாமே. ஒரு 5000 பட்ஜெட்டில் வரும்போது ஒரு நல்ல ஆக்ஷன் கேமரா அது. அண்ட் தென் 4K ஆக்ஷன் கேமரான்னு சொல்லிட்டு இன்னொரு இது கூட இருக்குது. நிறைய vloggers அண்ட் மோட்டோ vlogging செட்டப் பீப்புள்ஸ் கேட்குறாங்க. ஸோ அந்த கேமராவில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வித் மைக் செட்டப்போடு கிடைக்கும். ஸோ நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பைக்கர்ஸ் மாடலோட இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா bikersmodel_. மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார் ப்ரோ. அதையும் பாருங்கள். அதில் ரெகுலராக வர ப்ராடக்ட்ஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். அந்த ப்ராடக்ட்டை பார்த்து நீங்கள் எங்கிட்ட டைரக்ட் மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உடனே உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். அண்ட் தென் கான்டாக்ட் நம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுறோம். எனி டவுட்ஸாக இருக்கட்டும், எனி என்கொயரியாக இருந்தாலும் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். ஷாப்போட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வடப்பள்ளியில் மெர்சி எலக்ட்ரானிக்ஸ்க்கு முன்னாடி பில்டிங்கே நம்ம ஷாப் தான். மெயின் ரோட்லேயே ஃபேஸிங்லேயே இருக்குது. அண்ட் தென் ஷாப்போட லொக்கேஷன் நீங்கள் கூகுள் பண்ணாலும் சரி, இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜில் டைரெக்டாக லொக்கேஷன் டைரக்ஷன் போட்டிங்கனாலே நம்ம ஷாப்புக்கு ஸ்ட்ரைட்டாக வந்துடலாம்.